கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒரு நிமிடம் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் எல்லாருடைய உள்ளங்களை ஆராய்ந்திருக்கிறவர், எங்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் யாவையும் அறிந்திருக்கிற தேவனில் ஒருவரே. ஆண்டவர், இப்போதும் ஆண்டவரே, நீர் எங்கள் மூலமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் எங்கள் ஆண்டவர் பேசி ஒவ்வொருவரையும் உமக்கு சித்தமான பிள்ளைகளாய் சித்தமானதை செய்யத்தக்கதாய் ஆண்டவரே எங்களோடு கூட பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீங்க பேசுங்க ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் சரீரம் முழுவதும், எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒருவரே எங்களோடு கூட இருந்து பேசி நன்மையான கர்த்தருக்கு சித்தமான வார்த்தையில் வெளிப்படுத்துகிறார்கள். மனுஷனுடைய சுய காரியங்களையும் சுய வார்த்தைகளையும் என் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே தூரப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தானியேல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில் நடுவிலே போடப்படுவான் என்றான். ஆனால் சகல ஜனங்களும் எக்காலம், நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாசைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எக்காலம், நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டுமென்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையில் நடுவிலே போடப்பட வேண்டுமென்று ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சர் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேசாக்கையும் ஆபேத் நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலே நம்ம வாசிக்கும் போது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இவர்களை ஒரு இன கூட்ட மக்கள் ராஜாவினிடத்திலே போய் குற்றப்படுத்தி அவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும், அவர்கள் இந்த அரண்மனையை விட்டு துரத்தப்பட வேண்டும், அவர்கள் இங்கு இருக்கவே கூடாது என்று சொல்லி தீர்மானித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை குறித்து ராஜாவினிடத்திலே போய் குறை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலே கூட ஒருவேளை உங்களையும் ஒரு சிலர் உங்களை குற்றப்படுத்துகிறதாக இருக்கலாம். இந்த சாத்ராக், மேஷாக்கை யாரு என்றால், இஸ்ரவேலிலே தென் திசையிலே குடியிருக்கிற பகுதியிலே, தென் ராஜ்யத்திலே, பெஞ்சமின் கோத்திரத்திலே, யூதா தேசத்திலே இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள், இந்த யூத மக்கள் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய எச்சரிப்புக்கு அசட்டை பண்ணப்பட்டவர்கள். ஆகவே ஆண்டவர் இந்த பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் என்பவரிடத்துல இவர்களை ஒப்பு கொடுத்தார். நேபுகாத் நேச்சர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே போய், தேசத்திலே ராஜாவிடத்திலே போய் யுத்தம் செய்து ராஜாவையும் அங்குள்ள அழகான வாலிபர்களையும்
திறமையுள்ளவர்களையும் ஞானிகளையும் முக்கியமான அந்தஸ்தில திறமை பெற்றவர்களையும் சிறைப்படுத்தி கொண்டு வந்து பாபிலோன் தேசத்திலே வைத்தார். சிறைப்பிடிக்கப்பட்ட வந்தவர்கள் அரண்மனையில் இருக்க வைக்க முடிவுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவர்கள் அடிமையாக இருக்க வேண்டும். ராஜா சொல்ற வேலைக்கெல்லாம் அந்த கூலி படையை போல அந்த அத்த கூலியை போல அவர்கள் வேலை செய்ய வேண்டும். ஆனால் இவர்களுக்கோ ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அங்கு அரண்மனையிலே விசேஷ தானியல் மூலமாக இவர்களுக்கு அரண்மனையிலே வேலை கிடைக்கப்பட்டது. நல்ல அரண்மனை சாப்பாடு, அந்தஸ்தில் இருக்கிறாங்க. நேபுகாத்நேச்சர் சிலையை வணங்கக்கூடியவர். ஆனா இவர்களோ சிலையை வணங்கக்கூடாது என்று சொல்லி மறுதளிக்கிறவர். வானத்தையும் பூமியையும் படைச்ச கடவுளை வணங்கக்கூடியவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எங்க இருக்கிறாங்க? ஆண்டவரை தெரியாத சிலை வணங்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில அந்த அரசன் கண்ட்ரோல்ல சிறைப்பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப ராஜா உடனே சொல்றாரு, 60 முழ உயரமான சிலையும் 6 முழ உயரமான அகலமான சிலையும் உண்டாக்கி அந்த ராஜ்யத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள் எல்லாத்துக்கும் சுற்றறிக்கையை அனுப்பி எல்லாரையும் வர வைக்கிறாங்க. எல்லாரும் சிலை முன்னாடி வந்திருக்கிறாங்க. வரும்போது இசை வாசிக்கிறாங்க. அந்த இசை வாசிக்கும் போது எல்லாரும் பணிந்து வணங்க வேண்டும் சிலையை. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களோ வணங்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அந்த பகுதியில சிலர் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மேல கண்ணு வச்சிருக்கிறாங்க. இவனும் யூத மக்கள், இங்கு அடிமையாய் வந்திருக்கிற ஜனங்கள், இவனு மட்டும் அரண்மனையில இருக்கிறான். நாங்க பல ஆண்டுகளாய் ராஜாவுக்கு சொந்தமானவர்கள், நாங்கள் கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறோம், அடிமை போல இருக்கிறோம். ஆனால் அடிமையா வந்தவன் அரண்மனையில் இருக்கிறான், நாங்கள் அரண்மனை இருக்க வேண்டிய ஆளுகள், நாங்கள் அடிமையா இருக்கிறோம், இது என்ன நியாயம் என்று சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு கண்ணோட்டம் வைத்து இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படியாவது ராஜாவினிடத்திலே காட்டி கொடுத்து பழி வாங்க வேண்டும், குற்றப்படுத்த வேண்டும். அதுதான் ஒரு திட்டம். அப்படி குறிவைத்துக் கொண்டிருக்கிற வேலையில தான் ராஜா இப்படி ஒரு திட்டத்தை கொடுக்கிறார், சிலையை வணங்க வேண்டும் என்று. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வணங்கவில்லை. ஆகவே உடனே ராஜா போய் சொல்றாங்க, ராஜாவே, நீங்கள் இப்படி ஒரு திட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்க. நம்முடைய தேசத்தில் இருக்கிற, நம்முடைய ராஜ்யத்தில் பாபிலோன் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும், முக்கியமான தலைவர்கள், பிரதானிகள் எல்லாரும் வந்து வணங்குறாங்க, சிலையை வணங்குறாங்க. ஆனா நீங்க சிறைப்பிடித்துட்டு வந்த அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களோ நீங்க வச்ச சிலையை வணங்கல. அவங்க உங்க மதிக்கவே இல்லை. அவங்களை கூப்பிட்டு நீங்க அரண்மனையில் வச்சிருக்கீங்களே. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜாவுக்கு கோபம் வந்தது. உடனே அவர்களை வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. 15 வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும், மேஷாக்கையும், ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்பொழுதும் எக்காளம், நாகஸ்வரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள் ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். உடனே குற்றப்படுத்தின உடனே ராஜா சொல்றாரு, அப்படியா, சிலையை வணங்கலையா? சிறைப்பிடிக்கப்பட்டு வந்து நம்ம அரண்மனை இருக்கிற, அது முக்கியமான அரண்மனைக்குள்ள இருந்துட்டு நான் வச்ச சிலையை வணங்கலையா?
பணிந்து வணங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட்டளை இடுறாரு. உடனே கூப்பிட்டு வராங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் கூப்பிட்டு வந்து அவர் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. இவங்க சொல்ற குற்றம் எல்லாம் உண்மைதானா? இப்போதும் நான் சொல்றேன், அந்த கிண்ணாரம் எல்லாம் இசை வாசிக்கும் போது நீங்கள் பணிந்து வணங்கணும். இல்லைன்னு சொன்னா உங்களை அந்த எரிகிற அக்கினிக்கு உங்களை காப்பாற்றவே முடியாது. எந்த தேவன் உங்களை காப்பாத்துறான்னு சொல்லி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்றாரு. சவால் விடுறாரு, மிரட்டுறாரு. ராஜா மிரட்டுறாரு. ஏண்டா இவங்களுக்கு யாருமே இல்லை. சாத்ராக் மேஷாக்கு கேட்கறதுக்கு, சாத்ராக் மேஷாக் கூட சேர்ந்து பேசுறதுக்கு யாருமே இல்லை. தேவன் ஒருவரே. ஆமென், ஹல்லேலூயா. ராஜா மிரட்டுறாரு. நீ கண்டிப்பா இசைகள் வாசிக்கும் போது பணிஞ்சு விழுந்து வணங்கணும். இல்லைன்னா உன்னை அக்கினியில தூக்கி போட்டுருவோம். உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா நீ அடிமை, நீ அடிமை, நீ அடிமை. உங்களை யாராவது குற்றப்படுத்துறாங்களா? நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் வாழும்போது உங்களை மிரட்டுறாங்களா? பயப்படாதீங்க. அடுத்த வார்த்தையை அவர் சொல்றார் பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். தேவ பிள்ளைகளே, ராஜா மிரட்டலுக்கும் இவங்க துணிஞ்சு நிற்கிறாங்க. ஏனென்றால் இவங்க சவாலோட இவங்க சொல்றாங்க மிரட்டலுக்கு. ராஜாவே எடுத்து பேச முடியாது. ஏன்னா அவங்க அரண்மனையில சிறைப்பிடிக்கப்பட்டு வந்து அவங்க அரண்மனையில அடிமையா இருக்கிறவங்க குற்றப்படுத்தும் போது, ராஜா மிரட்டும் போது இவங்களும் எதிர்த்து ராஜாவுக்கு எடுத்து பேசுறாங்க. நீங்க சொல்றதுக்கு, நீங்க சிலையை வச்சு வணங்க சொல்றதுக்கு நான் பரிசுக்கு நாங்கள் அவசியம் கிடையாது. நீங்க சொல்ற சிலையை நாங்க வந்து நிச்சயமா நாங்க வணங்க முடியாது. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்குங்கன்ற மாதிரி தைரியமா சவால் விட்டு சொல்றாங்க. எங்கள் தேவன் தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறார். நீ வச்ச சிலையை நாங்க வணங்கவே மாட்டோம் என்று சொல்லி சவாலோடு சொல்றாங்க. தெய்வ பிள்ளையே, கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த குற்றப்படுத்தின ஜனங்களுக்கு வார்த்தையை கேட்டு உங்களை மிரட்டலும் சவாலும் விட்டால் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், உங்களை தப்பிவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிற தெய்வம் உங்களையும் தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பேசின உடனே ராஜாவுக்கு மிகவும் கோபம் வந்தது. உடனே அருகில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, அதிகாரத்தை சொல்றாங்க, எரிகிற அக்கினி சொல்லிய 7 மடங்கு உண்டாக்கு. இவங்க 3 பேரையும் கட்டி உள்ள போடுன்னு சொல்றாங்க. இந்த சாத்ராக் மேஷாக் கட்டி தூக்கிட்டு போறாங்க. தீக்குள்ள போடும்போது யார் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரை தூக்கிட்டு போற முயற்சி பண்றாங்களோ அந்த அனல் அடிச்சு அவங்க செத்து போயிட்டாங்க. இவங்களும் தீக்குள்ள விழுந்துட்டாங்க. தீக்குள்ள தூக்கி போட்டாலும் அவங்க பயப்படவே இல்லை, பயப்படல. ராஜா தண்டனை கொடுத்தாலும் பயப்படல. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தெரியும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி அவர் நிச்சயமாய் தப்பி வைப்பார் என்று சொல்லி ராஜாவிடத்திலே சவால் விட்டதன்படி துணிஞ்சு இறங்கிட்டாங்க. ஆனா அவங்களை தூக்கிட்டு போனவங்களே அனல் அடிச்சு செத்துட்டாங்க. ஸோ இவங்க தீக்குள்ள விழுந்தாலும் இவங்களை பார்க்குறாங்க. ராஜா நினைக்கிறாரு, அரண்மனை மேல இருந்து அந்த தீ இவங்களை எரிஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்நேரம் இவங்க சாம்பலாய்க்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா ராஜா பார்க்குறாரு, அதுக்கு விரோதமா நடக்குது. என்ன விரோதம் நடக்குதுன்னா, இவங்க தூக்கி போட்டது 3 பேரு, ஆனா தீக்குள்ள இருக்கிறது ஒரு 4 பேரு. ஹல்லேலூயா, பிரைசிங் தான். ஏனென்றால் தேவதூதர்கள் இறங்கி இவர்கள் கட்டுகளை அறுத்து அந்த அக்கினி இவர்கள் மேலே
அனல் படாமல், சேதம் வராமல், முடிகூட கருகாமல் அக்கினிக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறார். ராஜா பார்க்கிறார். ராஜாவுக்கு உடனே ஒரு திகில் ஏற்பட்டது. எப்படி எப்படி தீக்கு போட்டது 3 பேர், இந்நேரம் அவங்க எரிஞ்சு சாம்பலாக இருக்கணுமே, ஆனால் நடந்து கொண்டிருக்கிறாங்களே, 3 பேர் தான் தூக்கி போட்டாங்க, 4 பேர் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு உடனே அருகில் உள்ள அதிகாரியை கூப்பிட்டு கேட்கிறாரு. ஆமா, நீங்க சொல்றபடி இன்னொரு ஆள் தேவதூர் மாதிரி தான் இருக்கிறாங்க. உடனே ராஜா எழுந்து ஓடுறாரு. ஓடி சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து, அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும், அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவர்களுடைய கால் சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்களின் இடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். தேவ பிள்ளைகளே, ராஜா சொன்னாரு, உங்களை எந்த தேவன் தப்பிவிப்பார் என்று. ஆனால் இங்கு பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு முன்பாகவே ஆண்டவர் அவனை தப்புவித்தார். ராஜா பார்க்கிறாரு, தூக்கி போட்டது, அக்கினிக்குள்ள தூக்கி போட்டது 3 பேரு, ஆனால் 4 பேர் உள்ள இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்து அரண்மனையிலிருந்து இறங்கி வந்து, உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னதமான தேவனை புகழ்கிறதையும், அந்த உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் என்பதையும் அங்கு புகழாரம் செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த ராஜா எந்த மனுஷனுக்கு விரோதமாய் கோபப்பட்டு யூத ஜனங்களை சிலையை வச்சு வணங்கி முயற்சி பண்ணுகிற அப்படிப்பட்ட ராஜா சொல்றாரு, ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். தேவ பிள்ளையே, இந்த வசனத்துல பார்க்கிறோம், இதோ நேபுகாத் நேச்சர் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ மீது தண்டனை கொடுத்த அந்த ராஜா, உடனே ஆண்டவர் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ தீக்குள்ளிருந்து ஆண்டவர் காப்பாத்தின உடனே அதே ராஜா சொல்றார் பாருங்க, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ மேல எந்த பொல்லாத மனுஷன் குற்றப்படுத்தினானோ, யாரு என் மூலமாய் தண்டனை கொடுக்க அக்கினியில போட வச்சாங்களோ, அவனும் அவன் குடும்பத்தாரும், அவன் குடும்பத்தை என்ன செய்யப்படும்? எருக்களமாக்கப்படும். எவனும் என்ன செய்யக்கூடாது? இந்த சாத்ராக் மேஷாக் குற்றப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கோபம், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ இருந்த கோபம், யாரு வந்து சாத்ராக் மேஷாக் குற்றப்படுத்தினாங்க அவங்க மேல ராஜாவுக்கு திரும்பிடுச்சு. உடனே அவங்க எல்லாம் செஞ்சுறாங்க, ராஜா அழிக்கிறார். இதே அரண்மனையில சாத்ராக் மேஷாக்கு ஒரு உயர்வான வேலை அவனுக்கு கொடுக்கப்பட்டது, 3 பேருக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையிலே ஒரு உயர்வு வருது என்றால் உங்களை குற்றப்படுத்துவாங்க, உங்களை தண்டிக்கப்பட வைப்பாங்க. நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது, தைரியமா இருக்கணும், சவாலோடு கூட இருக்கணும். எது வந்தாலும் நீங்க சகிச்சு கொள்ளக்கூடிய திறமை உள்ளவங்களா இருக்கணும். நீங்க தேவனுக்கு உண்மையா இருக்கும்போது, தேவன் உங்களை எந்த மனுஷன் எதிராயிருந்து உங்களை தண்டனை கொடுத்தானோ, அதே மனுஷன் உங்க எல்லாருக்கு முன்பாக உங்களை உயர்த்தி உங்களை குற்றப்படுத்துகிற மனுஷனையும் அவங்களுடைய குடும்பத்தையும் அழிப்பாங்க. இதுதான் சத்தியம். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவங்க, அவங்க வந்து உயிரை பார்த்து உயிருக்காக வாழணும்னு நினைக்கல, அவங்க ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் மேல் பிரியமா இருக்கும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பாருங்க, உயர்வு மேல உயர்வு. அடிமையா வந்தவன் ஏற்கனவே அரண்மனை சாப்பாட்டு இருக்கிறான்,
அரண்மனை சாப்பாட்டை வாழ்ந்து அரண்மனையிலே வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் ஒரு கூட்டம் அவனை குற்றப்படுத்தினாலும் தண்டனை வாங்கி கொடுத்தாலும், ஆனால் தேவன் அவர்கள் நம்பிக்கையின்படி, தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையின்படி மேல உயர்வாய் கொடுத்து அந்த ராஜா அரண்மனையில பெரிய ஆளாய் மாற்றினார். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை அநேகரால் குற்றப்படுத்தப்பட்டு, அநேகரால் தண்டிக்கப்பட்டு, அநேகரால் வேதனைப்பட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. தேவன் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறார். கர்த்தர் இந்த வேளையில நீங்கள் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல சவாலா இருங்க. தேவன் உங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். உங்க உயர்வுக்காகத்தான் இந்த விதமான பாடுகள். உங்களுக்கு உயர்வு வேணும், உயர்வா இருக்கின்றதுனாலதான் ஆண்டவர் உங்க மேல உங்களுக்கு இந்த விதமான கஷ்டத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவதற்காக வச்சிருக்கிறாங்க. ஆகவே நீங்க அதை விட்டுறாதீங்க, தைரியமா இருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தேவனாகிய கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்த கர்த்தாவே, விசேஷமாய் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் கர்த்தாவே சத்தியத்தை கேட்டுக்கொண்டு, கர்த்தாவே ஸ்தோத்திரம், யாரெல்லாம் நிறைய பேர் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை செய்யாத தவறுக்கு தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்களோ, கர்த்தாவே நீங்க அவங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் உண்மையில் இருக்கிற நம்பிக்கையுள்ள பிள்ளைகளா இருக்கவும், அந்த நம்பிக்கை அவர்களை விடுவிக்கவும் ஜெயம் எடுக்கவும் ஏசப்பா அவங்களை உயர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் சாத்ராக்கு மேஷாக்கை குற்றப்படுத்தினாங்களோ அந்த குற்றப்படுத்தினவங்க எல்லாம் அழிக்கப்பட்டாங்க சுவாமி. அதே போல ஆண்டவரே, இந்த குற்றப்படுத்துகிற ஜனங்களும் தண்டனை பெற்றுக் கொடுக்கிற ஜனங்களும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீங்க உதவி செய்யப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையில் நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களை உயர்த்துங்க ராஜா, உயர்த்துங்க ராஜா. எங்கள் ஆண்டவரே இந்த சத்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் மேன்மையாய் வைப்பீராக. எங்கள் தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், பெரிய காரியத்தை செய்வார். God bless you.